வெல்கம் டு எம்கே ரெசிபி. இன்னைக்கு குழம்பு ஸ்டைலில் பண்ணக்கூடிய அவியல் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் திருவின அரைமுடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், 5 பூண்டு பல், அரை டீஸ்பூன் ஜீரகம், இதை எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சளை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு முருங்காயை வெட்டி அதை சேர்த்துக்கலாம். இதோட 100 கிராம் அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய், கேரட், கத்திரிக்காய், வாழைக்காய், இது எல்லாமே நான் 100 கிராம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் நல்லா வேகிறதுக்காக 1 கப் தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இந்த காய்கறிகள் நல்லா வேகட்டும். காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சதை ஒன்றா சேர்த்துடலாம். அந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு 8 நிமிஷம் அந்த தேங்காய் பேஸ்ட் வெஜிடபிள்ஸோட வேகிறதுக்காக அப்படி விட்டுருங்க. இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவு தயிரை மிக்சியில் ஒரு அடி அடித்து இதோட சேர்த்துக்கலாம். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலேயே தயிரையும் வெஜிடபிள்ஸையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுவையான குழம்பு ஸ்டைல் அவியல் ரெடி. இந்த அவியல் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் இன்னும் உங்களுக்கு வேணும்னா நம்ம எம்கே ரெசிபி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.